உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேரு ராஜா திருவேங்கடம். உங்க நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்களேன். உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரே ராஜா திருவேங்கடம் அஸ்ய யஜமானஸ்ய தைக்ய ஸ்தைர்ய வீர்ய விஜயாயுளாரோக்யைஸ்வர்யாதி அபிவிருத்தம் இஷ்டகாம்யார்த்த சித்தயத்தம் பாகவதஜனானாம் பிரீதயத்தம் சமஸ்தலோக சாந்தயத்தம் ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத சுவாமி திவ்ய சரணாரவிந்தயோः துளசீதல குங்குமார்ச்சனஷ்டோத்திர சதநாம பூஜாம் கரிஷ்யே. ஹரி ஓம். இப்படி சொல்லும் போது எல்லாரும் அது என்ன புரியுதோ புரியலையோ என்னமோ இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. ஆனால் தமிழ் அர்ச்சனையை ஆண்டாளே செய்து வைக்கிறாள். இப்ப ராஜா திருவேங்கடத்துக்கு ஆண்டாள் செய்து வச்ச அர்ச்சனையை பார்ப்போமே. உத்திரட்டாதி திருவெண்மீனில் அவதரித்த ராஜா திருவேங்கடம் என்னும் இன்னாரின் நலம் வேண்டி துணிவும் நல்லுறுதியும் வேண்டி உயிர்ப்பும் வெற்றியும் வேண்டி உடல் நலமும் நீண்டாயுளும் வேண்டி நீங்காத செல்வம் நிறைய வேண்டி எண்ணியாங்கெய்த வேண்டி அடியார்கள் மனம் குளிர வேண்டி உலகம் அமைதியில் மகிழ வேண்டி அரங்கநாச்சியாருடனுரை பெரிய பெருமாள் திருவடிகளில் சரணம் புகுந்தே துளசி மலர் குங்குமார்ச்சனை 108 போற்றிகள் அடியோங்கள் செய்கின்றோமே என்று தமிழ் அர்ச்சனையை செய்து வைக்கிறாள். ஓம் ஆதபத்ராய நமகா என்று சொல்லும் போது ஸ்டாப் என்று நிறுத்தி தமிழ் அன்று உலகமளந்தாய் ஐ போற்றி சென்றங்கு தென்னி அங்கு செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று புகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் முன் சேவகமே ஏந்தி பறை கொள்வாம் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று 100 ஆயுசு என்று சொல்கிறார்கள். அதே வைப்ரேஷன், அதே உணர்வு, அதே இது, அதைக்கும் மேலாக மொழி நேரடியாக தெரிகிறது. இறைவனோடு சேர்ந்து அந்த உணர்வை பெறும்போது ஆலயங்களிலே இப்படி தமிழில் சொல்வதனால் மக்கள் நேரடியாக லயித்து ரசிக்கும் போது அதனுடைய மதிப்பும் உணர்வும் கூடுவதால் தமிழ் அர்ச்சனை சமஸ்கிருத அர்ச்சனையை விடவும் சாலவும் சிறந்தது.